5 டேஸ் அதுக்குள்ள ஒரு கால் வந்துருச்சு ஊரில் இருந்து. 2-3 டைம் ஒய்ஃப் கால் பண்ணாலும் அது என்னென்னு தெரில. அவங்க வந்து பார்க்குறாங்க, நம்ம வந்து கரெக்டாக பொறுப்பாக இருந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறோமான்னு. முடிச்சுட்டு வந்தாச்சு, அப்படி வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட. ஸோ இது ஒரு பார்ட் 2வாக வச்சுக்கோங்க. நம்ம டைம் கிடைக்கும் போது எல்லாமே பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். நிறைய நேரம் நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. நேரம் தான் ரொம்ப பிரச்சனையே. ஏன்னா ஒரு டீனேஜ் பையன், டீனேஜில் 16 ஆயிடுச்சு. ஒரு 12 வயசில் புள்ள, 11 வயசு முடிஞ்சு. அதனால் அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறது, பேரண்டிங் எல்லா ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்தால் நான் ஜம்முன்னு இருப்பேன், ராஜா மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் நம்ம எந்த இடத்துலையும் நினச்சி அதெல்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு மாதிரி அதுக்குண்டான சேலஞ்சஸ் அப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் பையன் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான், பெரிய பையன். ஆனால் பொண்ணு கொஞ்சம் இன்னும் சின்ன பிள்ளை, அதனால் அது ரொம்ப தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இதுதான் பேசிகிட்டு இருந்தேன். என்னென்னா இது பார்ட் 2வாக வச்சுக்கோங்க. என்னோட சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்துங்க இப்போ இந்த சொசைட்டியில் அந்த பரிதாபம் இருக்கணும்ல. நீ ஏதோ ஒரு இதில் ஹெல்ப் பண்ணு, ஒன்றா வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு ஹெல்ப் பண்ணு, கூடவே சேர்த்திக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்களேன், நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போகிறேன்னு எங்கேயாவது வந்து ஒரு ட்ரிப்பு நடக்கும். நான் வந்து யூஜி படிக்கும்போது ஆல் இண்டியா டூர் போகிறாங்க எல்லோரும். அது வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு கொடு தம்பி. ஆல் இண்டியா டூர் போகும்போது, ஆல் இண்டியா டூர் போகிறேன்னு யூஜி படிக்கும்போது எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அதுக்கு வந்து நம்ம தான் வந்து அப்போ இருந்த காசையும் வந்து கொஞ்சம் காசு கிடச்சா யாருக்காவது பிரைட்னஸ் வச்சு கொடு, கொஞ்சம் காசு கிடச்சா நம்ம யாருக்காவது கொடுத்துருவோம். ஸோ அதனால் கொடுங்க. ஓகே, அதனால் நம்ம அப்போ அந்த பணம் நம்மகிட்ட இல்லை. ஒரு 5000 ரூபா இருந்ததுன்னா ஆல் இண்டியா டூர் போய்ட்டு வந்துருக்கலாம் யூஜி படிக்கும்போது. ஸோ நம்ம அந்த பணம் இல்லாதனால என்ன பண்ணோம்னா போகலை. அப்போ எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தாங்க கூட, போயிட்டு வந்துட்டு பின்னாடி திருப்பி கொடுத்துருக்கலாம். 5000க்கு பதில் 50,000 கூட கொடுத்துருக்கலாம் இப்போ கேட்டிருந்தாங்கன்னா. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய பேசிக்காக வந்து, ஆனால் நான் அப்படி யாராவது இருந்தால், இப்போ யாராவது வந்து அப்படி இருந்தால் நான் விட்டு போட்டு போகணா, எங்கேயாவது போயிருப்பேனா, காசை வந்து எங்கேயாவது பார்த்துருப்பேனா இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். பசங்க பிள்ளைகளை பற்றி தனியாக பேசுகிறேன்னு ஒரு நாளைக்கு, பசங்க பூரா அப்படி தான் வரணும். பட் என்னென்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்த டிப்பிக்கலாக இந்த பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நம்மளை மாதிரி கஷ்டப்பட்ட பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் வாழ்க்கையில். எல்லா இடத்துலையும் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கும். எங்கேயுமே வந்து நம்மளை வந்து தள்ளி வைக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்ல. இப்போ வந்து என் பையனுக்கெல்லாம் வேல்யூ வந்து இப்போ கேஆர் பையனுங்கிறதுனால வந்து இத்தனை வேலை இந்த சொசைட்டிக்கு பண்ணியிருக்கிறாருன்னு நான் இல்லாத அன்னைக்கு ஏதாவது ஒரு வேல்யூ பண்ணிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. சரி, இத்தனை வேலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு அவங்க கஷ்டப்படும் போது மற்ற நேரத்தில் இந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. இப்போ வந்து என் பையன் பொண்ணெல்லாம் அவங்களால லைஃப்பில் எல்லாமே நல்லா பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வேலை இல்லாமல் சேர்த்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா, அப்போ என் பொண்ணும் பையனும் கஷ்டப்பட்டா அப்போ பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து சொசைட்டிக்காக இவ்வளோ வேலை பார்த்துருக்குறாரு, அவங்க பையன், அதனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பாப்பா. அந்த துணி அந்த இது எடுத்துரு வைப்பா, அந்த துண்டு அந்த பக்கம் அதை எடுத்துரு வைப்பா, அந்த ப்ளூ கலர் இருக்கிறத எடுத்துரு. வீடியோவில் ஓகே. ஓகே, ஸோ அப்படி தான் டிஎஸ் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அது இருக்கும். அந்த அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இடத்துல வர்ற பையனுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பசங்ககிட்டும் சரி, பிள்ளைகிட்டும் சரி, ஸ்கூல் காலேஜ்லேயும் சரி, இந்த சமுதாயத்துலேயும் சரி, அப்படி தான் இருந்திருக்குது. அப்போ அது ஒன்றும், அதனால தானே அதை தேடி அத்தனை பேர் ஓடுறாங்க. இப்போ இந்த பணக்காரங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத தேடி தானே அப்படி தானே ஓடுறாங்க எல்லாருமே. பட் எல்லோரும் அப்படி இல்லை, பட் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டவங்க அப்படி இல்லாமல் இருந்தோம்னா இந்த சமுதாயம் மாறும் அப்படிங்கிறது இது ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம எங்கேயுமே அப்படிலாம் இருந்ததில்லை, யார்கிட்டும் போய் அப்படி இருந்ததில்லை, யார்கிட்டும் போய் கேட்டதில்லை. நம்மகிட்ட வந்து பைக்கெல்லாம் இல்லாத டைமில் பஸ்ஸில் தான் போயிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஒன்றும் பெரிய போய் இதெல்லாம் அப்படி அதுலெல்லாம் ஒன்றும் நான் ரொம்ப கேவலமாகலாம் பார்த்ததில்லை. சரியா? என்னை கேவலப்படைச்சதுக்கு வந்து என்னை கேவலமாக படைச்சதுக்கோ என்னை இப்படி கஷ்டத்தில் விட்டதுக்கெல்லாம் யார் பொறுப்போ இதுக்கெல்லாம் அவங்க தான் ஃபீல் பண்ணணுமே தவிர நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நான் பண்ணின தப்புக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. நான் பண்ண மிஸ்டேக்ஸு, நான் என்னால் ஒரு சில விஷயத்தை இழந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பே தவிர நான் இப்படிலாம் வந்ததுக்கு, இந்த ஃபேமிலியில் பிறந்ததுக்கெலாம் நம்ம காரணம் இல்லையல்ல. ஸோ அதனால் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடைக்காதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும். நம்மளை மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கனவு வந்து எதுவுமே நடக்காமல் போயிடும். அது எங்கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார், ரொம்ப ரொம்ப சொல்லுவா. அப்படி எப்பாவது வந்து ரொம்ப
சாரி இது சொல்லக்கூடாது, ட்ரிங்க் பண்ண எனக்கு கூப்பிட்டாருன்னா அப்புறம் பேசிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுவார். பேசிட்டு அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுக்கெல்லாம் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே நடந்ததே இல்லையே மச்சி அப்படின்னு சொல்லுவா. அப்படி அப்போ நான் சொல்லியிருக்கேன், பரவாயில்ல நம்ம கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இனிமேல் எப்படி இருக்குன்னு என் லைஃப் தெரியாது. பட் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஐ காட் அ பெஸ்ட் ஒய்ஃப். இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு வரலைன்னா என் லைஃப் இந்த மாதிரி இருந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ட்ரூவாகவே நம்புகிறேன், அது உண்மையும் கூட. ஐ காட் அ பெஸ்ட் கிட்ஸு, என் பையன், என் பொண்ணு. இப்போ எனக்கு எல்லாமே லைஃப்பில் பெஸ்ட்டாக தான் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை உடைச்சதோ, உங்களை பிரேக் பண்ணினதோ, உங்களை ஏமாத்துனதோ, உங்களை விட்டுட்டு போனதோ அதெல்லாம் தேவையில்லை டிஎஸ். அதில் வந்து நம்ம தெளிவாக அது தெளிவாக நம்ம இருந்துக்கலாம். அது நம்மளுக்கு வேண்டாம், இது போதுமானது நம்ம லைஃபுக்கு அப்படின்னு நம்ம அதை விட்டுறலாம். அதெல்லாம் வந்து எதுவுமே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு எதையும் அது பண்ண போகிறதில்ல. அதனால் அது தேவையும் இல்லை இனிமேல் வாழ்க்கையில். நம்மளுக்கு எது கிடைச்சதோ அது பெஸ்ட்டாக வந்து கடவுள் கொடுத்துருவாருன்னு நான் அப்படி நம்புகிறேன், உண்மையிலுமே நம்புகிறேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அது அத்தையெல்லாம் தவறி போனதுக்கப்புறம் இன்னும் நம்மளை நேசிச்சவங்களெல்லாம் வந்து இழக்கிறோம். அவ்வளோ ஒரு பியூர் சோல், நாங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அவங்களே இழக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டவுன் ஸ்டேஜ்லலாம் இருந்த டைம்லேயும் ஏதோ முக்கியமான ஆளுகள்லாம் வந்து ரொம்பலாம் பேசி ஆறுதல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி விட்டீங்க. ஸோ அவங்களெல்லாம் சம்பாரிச்சா போதும். நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். எப்படின்னா, நீ வந்து எனக்கு என்ன போராட்டமாக இருந்ததுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டுமே அப்படிங்கும்போது நான் தான் சொல்கிறேன், இப்போ நம்மளை விட யாராவது கஷ்டப்பட்டால் நம்ம வந்து சொல்லிடுவோம், ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களாப்பா அப்படின்னு போய் அப்படியே அரவணைச்சிக்கிறதா, உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்னு சொல்கிற ஆள் தான். பட் நம்ம நிறைய பட்டுட்டோம் இல்லையா, அப்படி நிறையா கஷ்டப்பட்டோம். அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு சிலதெல்லாம் ஃபேக்காக இருக்குது, தெரியாது, பொய்யா பண்ண மாட்டோம், உண்மையாக இருந்து தான் பண்ணுறோம். அப்போது உண்மையாக இருந்து பண்ணால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுல்ல. மோஸ்ட்லி ஒர்க் சைடெல்லாம் அப்படி தானே இருக்கும் இல்லையா. ஃபேமிலி சைடு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் இருக்குது. பட் அது தெரியல, அது நீங்கள் சேலஞ்சஸ் எல்லாம் நிறையா தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணால் அது 10 நாளைக்கு பேசலாம், அந்தளவுக்கு இருந்திருக்கும். நான் ஹை லெவலாக சொன்னது ஸ்கூலில் இருந்த டிஸ்கிரிமினேஷன், காலேஜில், சொந்த பந்தத்தில். நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா, நீ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நிறைய டைம் நான் வந்து சென்னையில் வேலை தேடும் போதெல்லாம் எனக்கு தோணும், இப்போ வந்து நானும் அந்த ஒரு டவல் ஒன்று வச்சுருப்பேன் கூட, அதுதான் நம்ம ஃப்ரெண்டு. ஒரு பெரிய டர்க்கி டவல் ஒன்று இருக்கும், அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு, ஒரு பரம்டாஸ் போட்டுக்கிட்டு, ஒரு பனியனை போட்டுக்கிட்டு போய் வந்து படித்தது தான். ரொம்ப ரொம்ப வருஷமாக நம்மளோட கூட இருந்தது அந்த டவல் மட்டும் தான், வேலை வாங்குற வரைக்கும். அப்படி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் இருங்க டிஎஸ். நீங்கள் வந்து அப்படிலாம் ஒரு போராடி வந்த பையன் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பொண்ணுங்களை யாரும் டவுன் ஆகும் அப்படிலாம் நம்ம எந்த இடத்துலையும் பண்ணல. பட் டிப்பிக்கலாக வந்து அவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் விமன் அவங்க என்ன வேணால் பண்ணிட முடியும்னு நம்புகிறாங்க. அப்படி தான் வந்து இந்த உலகம் இருக்குமா நம்ம எனக்கு தெரியல. பட் எங்கிட்ட வந்து அதெல்லாம் நடக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகுது, இவர் பேச மாட்டேங்கிறாரு. இது நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட பேசவே வேண்டான்னு தான் சொல்கிறேன். நீங்கள் லீட்ஸோட போய் பேசுங்க, எப்போ கேர் வேணுமோ அப்போ மட்டும் வந்து பேசுங்க. ஒரு ஜென்யூனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சும்மா வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காகலாம் போயெல்லாம் பேச முடியாது. அதெல்லாம் அது எப்பவுமே அப்படி இருந்ததில்ல, அது இனிமேல் அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. உண்மையாக இருந்து பாரு. இப்போ நம்ம இங்கே போயிருக்காங்க, ஒரு பேங்க்குக்கு போயிருக்காங்க, ஒய்ஃப் வந்து அத்தையோட டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்க்லேருந்து நம்ம அலுமினி இருக்கிறாங்கப்பா, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க ஒய்ஃப், கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எவ்வளவு அது பாருங்களே, அவங்க பார்த்தோன்னே வந்து நேச்சர்லாம் நடந்தால் போதும்னு சொல்கிறேன். இவரை போய் பிடிச்சிக்கணும், இவரை போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இது நடக்கணும் வந்தாங்கன்னா அது வேணுங்கிறப்ப வந்து நிற்கட்டும். எனக்கு கஷ்டம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு வந்து யதார்த்தமாக கேட்குறது வேறு. பட் மைண்டு கேம்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். பா என் பையனுக்கு 16 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து ஒரு அப்பாவாக இருந்து எல்லாமே பண்ணியாச்சு. அவனுக்கு அம்மாவும் இருக்குது, அவனுக்கு தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாமே இருக்கிறாங்க. அந்த 16 வயசு நான் அப்படின்னு நினச்சி பார்த்தேன்னா அப்படி எனக்கு 2 யுகம் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு யாருமே எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த 16 வயசுங்கிறது ரொம்ப போராட்டமாக தான் இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு.
அப்படிதான் ரொம்ப ரொம்ப இப்போ அது இந்த காலேஜில் இருந்த டைமெல்லாம் அப்போ ஒவ்வொன்றையும் ஓவர் கம் பண்ணுது எப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும். ஹார்டான லைஃப் தான். நான் வந்து இது ரொம்ப டீப்பாக உள்ளே போகல. நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணிடுவேன். நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கு சொல்ல டிஎஸ், நீங்கள் புரிஞ்சிருக்காக தான் சொல்கிறேன். எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம இனிமேலாவது வந்து இந்த மாதிரி வர்ற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சரி மெயினாக வந்து இந்த மாதிரி வர பசங்களை கேர் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஒரு ஓகே இந்த 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 ஸ்டேஜில் இந்த ஃப்ரெண்டு வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆஃபீஸில் கூட நீங்கள் எதில் போகிறீங்கலாம் ஒரு வேல்யூ பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் காரில் வர்றியா இல்லை பைக்கில் வர்றியா? நம்ம எப்போவுமே பைக்கில் தான் போவோம், இல்லாட்டி ஆஃபீஸ் பஸ்ஸில் போயிருக்கோம். பட் இன் ஜென்ரல் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பையன் இத்தனை வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய வேல்யூ வர ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த சொசைட்டியில். அதுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துனதுக்கு காரணம் வந்து ஒரு சில லீடர்ஸ் தான், முக்கியமான லீடர்ஸ் தான். அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் வந்து அதான் இந்த மாதிரி வந்து இருக்கிற சொசைட்டியில் இப்போ ஒரு பொண்ணுங்கிறதுனால எல்லாமே கிடச்சிருன்னு நினைக்கிற சொசைட்டியில், பசங்க எல்லாமே பூரா ஃப்ளிட்டாக இருக்கிற சொசைட்டியில், நல்லதே பண்ணாமல் இருக்கிற ஒரு சொசைட்டியில், அப்போ ஒருத்தர் நல்லது பண்ணுறான்னா அவனை டேமேஜ் பண்ணுறக்கும், அவனை காமெடி பீஸ் ஆக்குறக்கும், அவனை டவுன் பண்ணுறக்கும், அவனை முடிச்சு விட்டுறணும்ல. அவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் போராடினாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. நம்ம வந்து என்னமோ நம்மளை ஒன்றுமே இல்லை டம்மி ஆகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா கடவுள்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம என்னதான் வந்து நம்ம எவ்வளோதான் வந்து முயற்சி பண்ணாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் நல்ல மனுஷங்கள்லாம் கூட இருக்காங்க. அப்போ இப்போ என்ன கூட யாராவது பெருசாக பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் போய் காலத்தொட்டு கூப்பிட்டு சாமி முருகா உங்களையெல்லாம் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தியா இத்தனை பண்ணி போட்டீங்க, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் இத்தனை வேலையை நீங்கள் பண்ண முடியுமா மற்றவங்களுக்குன்னு பூரிச்சு போய் அவங்களோட போய் கூட இருப்பேன். ஆனால் எந்த இடத்துலையும் அவங்களை தட்டி விட மாட்டேன், குறைவாக சொல்லிட மாட்டேன், அவங்கள டவுன் பண்ண மாட்டேன், மரியாதையை குறைச்சிட மாட்டேன், வேல்யூ குறைக்க மாட்டேன், அவங்க பீப்புளை பிரிக்க மாட்டேன். அவங்களோட இருக்கிறவங்கள கோராக இருப்பாங்களா அவங்கள பிரிச்சிட மாட்டேன், இந்த வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். இது எல்லாம் எனக்கு பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பையனாக பிறந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்து இப்படிலாம் வந்தபோது லைஃப் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. உண்மையாலுமே கர்மான்லாம் ஒன்று இருந்துச்சுன்னா, நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நல்லது பண்ணால் நல்லது தான் நடக்குன்னு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்தவங்க அத்தனை பேர் நல்லா வரட்டும், இன்னும் நல்லா வரட்டும், சரியா, இன்னும் ரொம்ப பெருசாக வரட்டும். கடவுள் என்னை ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்காரு, நான் நம்புகிறேன். உழைச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிட்டாரு நம்புகிறேன். அதனால் நம்மளை மாதிரி இருக்கிற பசங்க அத்தனை பேர் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெட்டரான லைஃப் கிடைக்கும். இப்போ எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. சிங்கமாட்ட ஒரு பையன், அம்மா மாதிரி ஒரு புள்ள, அன்பான ஒரு பொண்டாட்டி, 2 பேரும் கஷ்டப்பட்டு படித்தோம், படிப்பு கையில் இருக்குது இல்லையா, 2 பிள்ளைகளையும் வளர்த்திட்டு ஒரு வயசு வரைக்கும். இந்த சமுதாயத்துக்கு நிறைய பண்ணியாச்சு. என் ஒய்ஃபும் போராடி பார்த்துட்டு இந்த ஹெல்த்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஹெல்த்துக்கு ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடக்க கூட போனதில்லை, நேரமே இல்லை. எந்நேரம் வேலை, இந்த ட்ரஸ்ட் முடிஞ்சாது அந்த ட்ரஸ்ட் முடிஞ்சுது, அப்படி தானே போயிருக்கு. அது ஒன்று மட்டும்தான், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா போதும். மற்றபடியெல்லாம் ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை. லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, நம்மளை மாதிரி இத்தனை கஷ்டப்பட்டு என்ன மாதிரி வளர்ந்து வந்துட்டா கூட அந்த ஆட்டு மந்தைகளில் போய் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்து மாதிரி அப்படியே இருந்துடுறது, சுயநலமாக மாறிக்கிறது. நீங்கள் ஏன் அப்படிலாம் இருக்கிறீங்க? எங்கூட இருந்தவங்க அத்தனை பேர் சுயநலமாக தான் இருந்தாங்கப்பா. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய டவுட்லாம். இன்னும் உடச்சி பேசணும்னா நிறைய பேர்த்த காயப்படுத்திடும், அதனால் பேச மாட்டேங்கிறேன். நிறைய பேர் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தாங்க. ஐ ஹேட் செல்ஃபிஷ் பீப்புள். இருக்கிறது தான், ஓரளவுக்கு இருக்கிறது தான். பட் அவங்களால தான் இந்த சமுதாயத்தில் இத்தனை பிரச்சனை நடந்ததுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சுயநலமாக இருந்தவங்க தான் இத்தனை பிரச்சனைக்கு எடுத்து போட்டான் எல்லாமே. என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் சொல்லியாச்சு, உங்கள் அப்பாவோட நேச்சர் இப்படி தான். நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். உனக்கு பேசிக்கான படிப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து போயிருங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லாத வந்தால் உனக்கு கொஞ்சமாவது பண்ணி வச்சுட்டு போகிறேன். பட் நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் ஃபாதர் மாதிரி என்னை பார்த்துறாதீங்கப்பா. ஏன்னா என் லைஃப் அந்த மாதிரி இல்லை. நான் நார்மலாக வாழ்ந்துட்டு சாக விரும்பலை. நான் கொஞ்சம் பேர்த்துக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் வளர்த்துறோம். ஸோ அதனால் அவங்களும் பொறுப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்களும் நிறையெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க, தேவைப்பட்டால் தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்களும் இருக்காங்க. அப்புறம் நம்ம நல்லா இல்லாதப்போ வந்து யாருமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டவங்களும் தெரியுமில்ல.
அப்போ வந்துட்டு இப்போ யாரெல்லாம் ஒரு ஸ்டேஜில் க்ளோஸாக இருந்திருப்பாங்களா கேட்பேன்ல, நான் எது கேட்குறேன், நீங்கள் இன்னும் க்ளோஸாக இருக்கீங்கன்னு கேட்க போகிறேன். இல்லை நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் தெரியலையே, டச்சில் இல்லையம்பாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இன்னியா அந்த பிள்ளைகளை பாத்ரூம் போனால் தான் விடுவானுங்க. அப்படிலாம் இருந்தீங்க, அப்புறம் இப்போலாம் டச்சில் இல்லைங்கிற மாதிரி. இப்படி என்ன நேரம் ஒட்டிக்கிட்டே இருந்தவங்கலாம் வந்து பார்த்தா அப்புறம் யாருமே டச்சில் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட பழகின அத்தனை நண்பர்களும் இது வரைக்கும் எல்லாருமே உண்மையாக பழகணும். அத்தனை ஒருத்தர் கூட விட்டுட்டு போகணும். நம்மளோட இருந்து ஒரு சிலது பிரிஞ்சு போனதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க. லைஃப்பில் ஒரு 5 பேர் போயிருப்பாங்க இது வரைக்கும். அந்த 5 பேர் வந்து எங்கிட்ட சரியில்லாமல் தான் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நான் எல்லாத்திட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தான் வேற ஃபேஸ் கிடையாது. நாம கரெக்டாக தான் இருந்திருக்கிறோம். பட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிலது பிடிக்காம ஏதோ ஒரு இதில் ஹர்ட் ஆகி அப்படி போயிருப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் சாரி சொல்லிடுறேன். ஒருத்தன் 2 விஷயம் எப்படின்னா, ஒருத்தன் நிறைய கோத்ரூ பண்ணிட்டான்னு லைஃப்பில் அவன் ரொம்ப அன்பாக தான் இருப்பான். நான் தான் நிறைய டைம் எப்போவுமே சொல்கிறேன், நாய் போயிட்டு கூட அன்பாக தான் இருப்பான். அப்படி தான் இருப்பான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறையா வந்து நாங்களாம் வலி தவிர வேதனை தவிர நாங்களாம் நல்லதெல்லாம் பெருசாக பார்த்ததில்லை. இப்போ ஏன் ஏமாற்றி வாழ்ந்துட்டே போகணும்? நாங்கள் பார்க்காத கஷ்டம் தான் இருக்கேன்னு. ஆனால் சோறு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் 1 மாதம் இருந்திருக்கிறேன். 9.5 மாதம் லஞ்ச் இல்லாமல் இருந்திருக்கிறேன். அப்போ நைட்டு மட்டும் ஹெவியாலாம் சாப்பிட முடியாது, காலையில் பெருசாலாம் சாப்பிட முடியாது. ஏதோ உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பிட முடியும். இப்படியெல்லாம் தான் படித்து இந்த வேலையை வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கஷ்டப்படுறவங்களை எல்லாம் கொஞ்சம் வேல்யூ பண்ணி அவங்களே ஒரு மனுஷனாக மதிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். நீங்கள் போய் அவங்களுக்கு போய் நல்லா கொடி நடனம்லாம் நான் சொல்லலை. அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்காம இருங்க. உங்களால் முடிஞ்ச இடத்துல வந்து என் நண்பன் தான், என் ஃப்ரெண்டு தான், அப்படியெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பெரிய மனசு இருந்துச்சு. இதனால தான் நந்தகுமார் பிரசன்னாவுக்குலாம் அவ்வளோ செலிப்ரேஷன். அவங்களாம் பெரிய இடத்துலேருந்து வந்த பசங்களாக இருந்தாலும் ஒரு கஷ்டப்படுற பையனோட வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்காம க்ளோஸாக இருந்தாங்க. இதெல்லாம் யார் லைஃப்பில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கெல்லாம் சொசைட்டி எவ்வளோ மாறி போச்சு. அன்றைக்கி அந்த பசங்களாம் அப்படி தான் இருந்தாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவங்க கொடுத்த மரியாதையெல்லாம். அப்புறம் நம்ம வந்து ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். ஐயோ, அது சின்ன வயசில் தான் ஐயோ இவன் லவ் பண்ணிட்டானாமா. நல்ல வேலை அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணால் நிறைய பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போட்டி பொறாமையிலேயே. சரி, எங்கிட்டலாம் வந்து யாராவது வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது அத்தனையும் நான் லைஃப்பில் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும். அப்பா, அம்மா, பணம் எல்லாமே இருந்துருச்சு. படிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அவங்களே பணம் கட்டிடுவாங்க. அவங்க போராட வேண்டியதில்லை. பட் அவங்களுக்கு எப்பவுமே நம்ம மேலே தான் ஒரு போட்டி போறாமல் அப்படி கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் இவங்க லைஃப்பை ஹார்டு தான் பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு தான் நம்மளை தான் வந்து இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்குது. எப்படின்னா, நம்மளுக்கு நம்ம அப்பா இருந்தாங்க, அம்மா இருக்குது, நம்மளுக்காக சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, நம்ம வேணுங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம், நம்ம எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம், ஊர் சுற்றி இருக்கிறோம், உருப்படாமல் இருந்திருக்கிறோம். சரியா? அதுக்கெல்லாம் மீனிங் அதுதான். நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறோம், அதை விட்டுருங்க. பட்டு அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாத இவன் ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு அத்தனை வைத்தறிச்சல் மேலே, அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாமை, எந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளை டவுன் பண்ண வைக்கிறது அப்படின்லாம் ட்ரை பண்ணவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன புரியணும்னா, நம்மளாம் வயிறு நம்ம சாப்பிட்டு இருந்துருக்கிறோம், நிறைய நாள் ஒரு பட்னியில் இருந்திருக்காரு அப்படின்னு. அதனால தான் நிறைய நேரம் இப்போலாம் சாப்பாட்டை பற்றிலாம் கண்டுக்கிறது இல்லை. அப்படிலாம் இருந்து வாழ்ந்ததுனால தான் சோறு தானே மயிருன்ட்டு அப்படி விட்டுறோம்ல, பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் நிறைய நாள் இருந்துட்டோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு பெரிய க்ரௌடு தான். இந்த மென் லைஃப் வந்து ஆசைப்படுறதெல்லாம் எதுவுமே பண்ணிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் வந்து நான்லாம் வந்து உண்மையிலுமே சர்வே பண்ணதெல்லாம் ஏதோ கடவுளோட பெரிய அனுகிரகம் இருக்குது, கடவுள் ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்குதுங்க, இல்லைன்னா நினைக்கல. இல்லாட்டி இந்த நேச்சருக்குலாம் பெருசாக எல்லோரும் கேட்குறது அப்படி தான். என்னோட க்ளோஸ் ரத்னங்களே கேட்பா அப்படி, எப்படிடா இந்த நேச்சர் வச்சு எப்படா வந்துட்ட அப்படின்னு எப்போவுமே கேட்பா அப்படி. யார்ட்டும் சண்டை போட்டுக்க மாட்டான், சாஃப்டாக தான் இருப்பா அப்படி. இங்கே வந்து என்னென்னா, நீங்கள்
ஒருத்தரை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும். நம்ம வந்து தப்பான விஷயத்துக்கு எதுக்குமே ஹர்ட் பண்ண மாட்டோம். பட் வந்து இந்த மாதிரி தான் ஏசல் அலுமினியெல்லாம் வச்சுருக்கிறதுனால மிஸ்யூஸ் நிறையா இருக்குமில்ல. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இதை சொல்லி ஆக வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ரோலில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே தான் காசு வந்தால் தானே ஆயின்னு போய் வேலை செய்கிறோம். சும்மா ஒரு ரோலை கொடுத்தா அவன் செய்வோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு லேயரை பில்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொசைட்டிக்காக. அப்போ வந்து அதை பிரேக் பண்ணுற மாதிரி வந்து அப்போ நம்ம சொல்ல வேண்டியது இருக்கலாம். அதெல்லாம் வந்து கூட இருந்த லீடர்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, ஓகே, எதிர்ப்பு ஒரு சில இடத்துல சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நேரத்தில் எதுக்குற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை கூட எதுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி நம்ம சொசைட்டிக்கு வேலை செய்கிறது இல்லையா? ஸோ அப்படி தான் வாழ்க்கை போயிடுச்சு. நிறையா பட்டாச்சு. இனிமேல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ மனசு விடாதீங்க. நான் ஒரு பெரிய லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஐக்கான்லாம் எப்போவுமே அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. நான் இன்னுமே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எப்படா நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்லாம் ஒரு பெரிய இதாக இருக்கும். உழைப்பு, பயங்கரமான உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் என்னவா இருந்தாலும் இது நடந்ததுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோடு க்ளோஸ் தம்பி. இதில் போய் இப்படி போகிறது ரோடு க்ளோஸ் தானது, போக முடியாது. ஸோ அப்படி தான் வந்து எப்படா வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எதோட நம்புங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால் அதை நம்புங்க. நல்ல மனுஷங்களை நம்புங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்படிங்க கேர் இவ்வளோலாம் கோத்ரூ பண்ணி இப்படிலாம் வந்திருக்கிற காலத்தில் எப்படிங்க நல்ல பொண்ணுகளையும் நம்புங்க. எனக்கு ஒவ்வொரு டைம் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும்போது பொம்பளைகள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்லாம் நினச்சிருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். இப்போல்லாம் அம்மா இருந்து வளர்த்துறதே அப்புறம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுது. அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் வளர்ந்து எத்தனை கஷ்டம் இருக்கும். பட் நான் சந்தித்து வந்த லீடர்ஸ், நான் சந்தித்து வந்த பொண்ணுகள்லாம் க்ளோஸாக இருந்தவங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லபடியாக இருந்ததுனால இப்போ நான் சொல்கிறேன். நல்லா இப்போ இந்த ஒரு 5-6 பேர் வந்து நான் வாழ்க்கையில் ஒன்றுமே எல்லாம் போயிட்டா கூட நீ விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அதெல்லாம் நம்ம சம்பாரிச்சது. இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம டெய்லி பீப்புளோட இருக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்கள சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துருந்தாரு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம சந்தித்தோம். அவங்க வந்து நம்ம நேச்சருக்கு அவங்க ஒத்து வந்தது. அவங்கெல்லாம் கூட சேர்ந்து ஒரு லீடராக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க் எடுத்து போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நடக்கும். நீங்கள் மனசு விட வேண்டாம். அவங்க வாழ்க்கையில் வந்து அம்மா வந்து வாழாமல் போயிடுச்சு, ஒய்ஃபை வாழ வச்சுட்டேன், நான் வாழ்ந்துட்டேன், 2 பிள்ளை பெற்றாச்சு, என்னை தனியாக விட்டுட்டு போச்சு, 2 பிள்ளை பெற்றாச்சு. பிளட்டில் சொல்கிறேன், தம்பி இருக்கிறான். பட் இருந்தாலும் அம்மாவோடதுன்னா நான் ஒருத்தன் தான் இருந்தேன். பட் இங்கே 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் சப்போர்ட்டாக, ரொம்ப பாசம் அன்பாக இருக்கிறாங்க. கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். எப்போவுமே இந்த பணம் வேணும், காசு வேணும், இந்த லைஃப் வேணும் இப்படிலாம் பெருசாக நினச்சதில்லை. ஒய்ஃபை நல்லா வச்சுக்கணுன்னு தான் ஒரு ஓட்டம். இப்போ குழந்தைகள் நல்லா வச்சுக்கணும். இன்னொரு 20 வருஷம் கடவுள் எவ்வளோ நாள் உயிரோடு வச்சுருக்கிறாரோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சால் கிளம்ப வேண்டியது தான். அப்படி தான் எப்போவுமே மைண்ட் இருக்குமே தவிர ரொம்ப டிட்டாச்சு அப்படிங்கிறதில் இல்லை, ரொம்ப அட்டாச்சு தான். பட் ப்ராக்டிக்கலுங்கிறது ஒன்று இருக்குல்ல, ரியாலிட்டி. ஏன்னா நான் நிறையா டைம் சொல்கிறது வந்து நம்ம ஹவு மச் வி ஆர் க்ளோஸ் டு ரியாலிட்டி டு த சொசைட்டின்னு எப்போவுமே பேசுவேன். அப்போ நம்மளுக்கு அது தெரியணும்ல. நம்மளுக்கு வந்தால் மட்டும் நான் ரத்தமாக, மற்றவங்களுக்கு வந்து அந்த தக்காளி சட்னி அப்படின்லாம். அதனால் நீங்கள் வந்து கஷ்டப்படுற இனிமேல் இப்போ குட்டியாக வர்ற பசங்களுக்கும் நீங்கள் என்ன பாருங்கப்பா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் மேலே வந்து அவன் என்னப்பா கேட்பான்? அவன் சக்ஸஸ்ன்னு எதோ சொல்கிறான். கொஞ்சம் காசு, நிறைய காசு, ஒரு பொண்ணு, ஒரு பொண்டாட்டி, 2 குழந்தை, கொஞ்சம் சர்க்கிள் இல்லையா? அதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்குமே எங்கூட வந்த எல்லாமே ஒரு அப்பா அம்மா இருந்து காசெல்லாம் நிறைய செலவு பண்ணி சோறு நல்லா போட்டு படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களே என்ன பண்ணாங்களோ அதே லைஃபுக்கு நானும் வந்துட்டேன். சரியா? அங்கே எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இங்கிருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஏன் போகணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன்ல, அந்த எம்சிஏ படித்ததுக்கு வந்து நான் வந்து ஒரு நியாயமாகவே நடந்துக்கல அப்படின்னு நான் அது ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அப்படின்னா அந்த படிப்பை நான் வந்து உலகத்திலேயே பெரிய படிப்பு பார்த்து எம்சிஏங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த எம்சிஏ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷம் 6 to 7 இயர்ஸ் வந்து நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கடா போகிறாங்க, என்னடா பண்ணுறான், இங்கே போகிறான், இருங்கடியஸ் ஒரு யூஹால் ஒன்று வந்துட்டு பின்னாடி திரும்பிட்டு இருக்கு, ஒரு பெரிய லாரி. 6 minutes இருக்கா? ஓகே. ஸோ நம்மளுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
சரி ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டைம் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் இதை நீங்கள் சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கங்கப்பா. கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரு. நானும் வந்து லைஃப்பில் வேறு என்னங்க வேணும்? நம்மளை புரிஞ்சுக்கிற குழந்தைங்க, நம்மளுக்காக வாழ்கிற பொண்டாட்டி, வேறு என்ன வேணும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். நான் ரெண்டாவது வந்து எப்போதுமே நிறைய பேர் வந்து பேசுனதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்லாம் இருக்குதுலாம். அதெல்லாம் ஒரு ஏஜ் தான். நான் இப்போ அதுவும் சொல்கிற மாதிரி அதெல்லாம் மறந்து போயிடும். அதெல்லாம் மறந்து போயிடும். உங்களுக்கு யார் மேலே ஒரு பாசம் இருக்கும்னா, உங்களை யார் கேர் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க மேலே மட்டும்தான் பாசம் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படும் போது யார் கூட இருந்தாங்களோ அவங்க மேலே தான் அந்த அன்பு இருக்கும். மற்றவங்க மேலெலாம் ஒன்றுமே இருக்காது. சரியா? அவங்கெல்லாம் வந்தது வந்து ஒரு லைஃப்பை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறக்கு, ஒரு பேட் லெசனை டீச் பண்ணுறக்காக வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். நான் எப்போவுமே அப்படி தான் நினச்சிக்கிறது. பெரிய எமோஷன்லாம் இப்போல்லாம் இல்லை. யாரெல்லாம் போனாங்களோ போகட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. சரியா? இங்கே கரெக்டாக இருந்து ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி தான் மனசை அதை எடுத்துக்கணும். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்மளை மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் ஏதாவது என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஜாபோ இல்லை பிஸ்னஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். பட் எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கை சேஞ்ச் பண்ணது ஒன்றுமே இல்லாத ஒரு பையனுக்கு வந்து அந்த படிப்புங்கிறது ஒன்று கிடச்சா அவன் ஏதோ ஒரு வேலையை பண்ணி பொழைச்சிக்குவான். அப்படி தான் இருந்திருக்கு. இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கேர்னா சத்தியமாக இல்லை. சத்தியம்லாம் பண்ணுறதில்ல. பட்டு ஒரு வார்த்தைக்கு வந்துருச்சு. பட் நம்ம எப்பவுமே பண்ணுறேன், எப்பவுமே அப்படிலாம் பேச மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் வருமானா இல்லை. அதெல்லாம் எப்போவுமே நினச்சதில்லை. நம்ம இப்போ கூட வந்து நீ அடுத்து எந்த லெவலுக்கு போகணும்னா இன்னொன்று அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டெய்லி ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு சின்சியராக ஒரு வேலையை செய்கிறோம், அதுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயம் இப்போல்லாம் மாறி இருக்குது. என் பொண்ணும் பையனும் தான் என் உலகம் இப்போல்லாம். எனக்கு வந்து இந்த வேலை வேணும், காசு வேணும் அப்படிலாம் நான் எப்பவும் பெருசாக போய் அதெல்லாம் இவங்களை வளர்த்துறதுக்கு தான் அந்த பணம்லாம் வேணும். அந்த பணத்துக்காகவோ எனக்கு ஃபேமிலி இந்த வேலைக்காகவோ இந்த பணத்துக்காகவோ இந்த அமெரிக்கா வாழ்க்கைக்காகவோ என் பையனும் பிள்ளை எனக்கு கிடையாது, என் பொண்டாட்டி எனக்கு கிடையாது. அவங்களுக்காக தான் இந்த இதெல்லாம் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரணும். நிறைய இழந்திருப்போம்ல. நம்மளுக்கு கிடைச்சது வந்து எவ்வளோங்க, இவ்வளோ தான். கிடைக்காது எவ்வளோ, எத்தனை இழந்து இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்தோம். அப்போ நீங்களாம் எப்படி இருக்கணும்? ஜெம்மாலாம் இருக்கணும். நான் உங்கள் பர்சனலுக்குள்ளே வரல. இத்தனை பேர்த்து லவ் பண்ணுங்க, அத்தனை பேர்த்து லவ் பண்ணுங்க, இப்படி பிரேக்கப் நிறைய பேர், கொஞ்சம் பேருக்கு கல்யாணமே டிவோர்ஸ் ஆகிருக்கும், கொஞ்சம் பேர் வந்து பிரிஞ்சிருப்பீங்க, குழந்தை இல்லாமல் இருக்கும், பணம், அதெல்லாம் வேறு. அந்த பர்சனலுக்குள்ளே வரல. ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குல்ல. ஒருத்தன் கஷ்டப்பட்டா போய் உதவி பண்ணணும், கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்காக வழி எடுத்துக்கணும், கொஞ்சம் சம்பாதிக்கிற காசை கொடுக்கணும், 4 பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களோட ஒன்றா இருக்கணும், மனுஷங்களா நேசிக்கணும், நம்மளை மாதிரி இன்னொரு பையன் இன்னொரு ஸ்டேஜில் வளர்ந்தா அவனை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். டே தம்பி, நான் எத்தனை பேர்த்துக்கு சொன்னேன். நம்ம அலுமினியில் ஒரு பையனை பார்த்தேன், டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்படி இன்ஜினியரிங் போய் படித்து முடிச்சுட்டு லாரி ஓட்ட போயிட்டா. அப்படி நான் வீட்டுக்கு போயிருந்தேன், ஏதோ ஒரு இதுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு போயிருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், என்னடா பண்ணுற தம்பின்னு கேட்டேன். நம்ம வாடா போடாங்கிறது மரியாதை குறைவா இல்லை, அன்பு. சின்ன பசங்களை போய் வாங்க போகணும்னு பேசுறது இது ஃபேக்கான சொசைட்டி தானே. இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்கன்னா குழந்தை, இப்போ என் பையனே இருக்கான்னா இப்போ வாடா போடான்னு கூப்பிட்றோம், தம்பின்னு கூப்பிட்றோம். கொஞ்சம் பெருசாகி கல்யாணம்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்கன்னா அப்புறம் தம்பின்னு தானே கூப்பிடுவோம், வாடா போடான்னு பேச மாட்டோம்ல. ஏன்னா அவனுக்கு ஒரு ஒய்ஃப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி பேச மாட்டோம். அது வரைக்கும் அவன் சின்ன பையன் தானே, அவன் ஒன்றும் பேசலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா? அதில் என்ன தப்பு இருக்குது? என்னமோ வந்து ஒருமையில் பேசிட்டாங்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்கிறது, எத்தனையெல்லாம் பேசுகிறீங்க. அதெல்லாம் எதுவும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த சாமி அப்படிலாம் அது ஃபேக்கு தான். இதுவுமே குழந்தைகள் சின்ன பசங்களை போய் அவங்கலாம் பேசுறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? பூராமே பண்ணினது இந்த சொசைட்டியை ஃபேக் ஆனது பூரா பொய்ய சொல்லி தான் நம்ம ஃபேக் ஆக்கி இருக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம அதை பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உண்மையாகவே இயற்கையாகவே இருந்துருவோம். ஏன்னா நம்ம பிறக்கிறது ஒரு இயற்கையில் தான் பிறக்கிறோம். யாராவது ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு உயிரை உருவாக்குறது வந்து எத்தனை வேணால் டெக்னாலஜி வச்சுக்கோங்க. ஒரு உயிரை படைக்கிறது சயின்ஸ் பண்ணிடுமா? இல்லை உயிரை காப்பாற்றுறது சயின்ஸ் பண்ணிடுமா? இயற்கை தான். பிறக்கிறது இயற்கை, சாகிறது இயற்கை, இவ்வளோதான். இதுக்கு இடையில வேணா சயின்ஸ் வச்சு அதை கொஞ்சம் பண்ணிக்கலாம். இந்த கார் வேணா சயின்ஸ்னு வச்சுக்க. இந்த கார் இல்லாட்டி கூட ஊர்லேயே இருந்திருப்போம். சோத்துக்கு ஒரு வழியை பண்ணிட்டு கம்மன் அங்கேயே இருந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இதெல்லாம் மனுஷ வாழ்க்கை மேம்படுத்தலைங்க. இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். நீங்கள் கஷ்டப்பட்ட பசங்களாம் அந்த கஷ்டம் வந்து இன்னொருத்தன் படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்.
நீங்களாம் ஒன்றா சேரணும். நீங்களாம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து இந்த சொசைட்டியில். மிடில் கிளாஸ் தான் ரொம்ப அதிகம், அதுலேயும் கிடைக்காம வளர்ந்த பசங்க தான் ரொம்ப அதிகம். நீங்கள் தான் ஏன் பேஸ் எல்லாத்துக்கும். நீங்கள் தான் வந்து இந்த சொசைட்டியை மாற்றுறக்கும், இதை வந்து இங்கே இருக்கிற இனி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டை கொடுக்குறக்கும் நீங்களாம் தான் பேஸ். நீங்களாம் எங்கூட ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். வர ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கடந்து வந்ததை பற்றிலாம் பேசுவோம். இன்னும் முடியாத நிறைய பேர்த்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்ப்போம். அவங்களுக்கு உண்டான படிப்பு கொடுப்போம். அந்த படிப்பு மட்டும் கிடச்சிட்டா அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணி அவங்க வாட்டில் வாழட்டும். சரிங்களா? ஒன்றும் முடியாதவனுக்கு அந்த படிப்பாவது கிடைக்கட்டுமே. நம்ம அதுவும் அவங்களுக்கு கிடைக்காம தான் நம்ம போயிடுது வாழ்க்கையில். ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்க, உங்களை உள்ளே விட்டுறேன். போய் சாப்பிடுங்கப்பா, போய் சாப்பிடுங்க. சரி, கலண்டுருச்சு. போங்க, இறங்கி போயிருங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து அது ரொம்ப போய் நிறைய பேர்த்தோட மனசை உடச்சிட வேண்டாம் அப்படின்னு தான் மென்ஸ் லைஃப்பை பற்றி நம்ம நிறையா எதுவும் பேசலை. பட் ஸ்டில் சாவியில் உள்ளே இருக்குது, போங்க. ஸ்டில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி கீழே உள்ளே போட்டு போயிடுறேன். குளிருதுன்னு சொல்லிட்டு லெதர் சீட்டு தான் ஹீட்டர் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து கொஞ்சம்லாம் ஏதோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி தான்ப்பா இருந்திருக்குது நம்ம லைஃப்லாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வைக்கிற ரெக்வஸ்ட் அதுதான். வேறெல்லாம் நான் இன்னும் உடச்சி பேசணும்னா நிறைய பேர்த்த ஊனப்படுத்திடுமோ, கஷ்டப்படுத்திடுமோ, காயப்படுத்துமோ அப்படிங்கிறது தான். கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் இருங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. வேறெல்லாம் நம்மகிட்ட எதுவும் கேட்கல. நம்ம கம்யூனிட்டியில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்குலாம் அனுப்புகிறேன்னு பாருங்கள். சரியா? இது என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இது பண்ணணும்னா ஒரு வேளை பெருமைப்படுறாரு அப்படி இப்படின்னு. நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பெருமையும் இல்லை. நம்ம அந்த மாதிரிலாம் என்றைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததும் இல்லை, வாழ போகிறதும் இல்லை. அவ்வளோதான். அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணலான்னு வந்து அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிஎஸ் ஓகே, ரொம்ப குளிராகுது. கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். நான் அங்கே இருக்கும்போது ரொம்ப உடச்சி பேச முடியல நிறைய விஷயம். அதனால் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன். குழந்தை இருக்கும்போது ரொம்ப பேச முடியாதுல்ல அப்படின்ட்டு. கஷ்டம் வந்து நிறையா இருந்திருக்கு டிஎஸ். இந்த மென்னோட ஸ்ட்ரகிள் அப்படிங்கும்போது அவன் ஜெயிக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. ரொம்ப குறைவான விரலுட்டு எண்ணிடலாம், குறைவான மனுஷங்க மட்டும்தான் உங்களோட இருப்பாங்க. நிறைய பேர் உங்களோட இருக்கவே மாட்டாங்க. டு பி ஹானஸ்ட், அதுதான் உண்மை. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, எப்படி வந்து நம்ம எப்படி அதாவது வந்து ஸ்பெண்ட் டைம், இந்த கெட்டதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ நல்லதுக்கு நிறையா டைம் கிடைக்குமா? இப்போ உங்களை மாதிரி இப்போ என்ன மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிங்க முதல்ல. இந்த மாதிரி இருக்குது லைஃப், இப்படி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நான் இந்த மாதிரி இருப்பேன், அதை சொல்லியே கேட்கலாம். அதுதானே நியாயங்கிறது, தர்மங்கிறது. நீங்கள் சொல்லி தான் கேட்கணும். நான் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நீங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுங்க கேர், நான் இதெல்லாம் வந்து சொசைட்டிக்கு வந்து என்னால் இதெல்லாம் பண்ணித்தர முடியும், நானும் வந்து உங்களை மாதிரி இருந்து அந்த சொசைட்டிக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்திட்டும் போய் சொல்லுங்கள், எல்லாத்திட்ட பேசுங்க. நீங்கள் எனக்கு இதை பண்ணால் நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். உங்கள் ஏசல் ட்ரஸ்ட்டுக்கோ, அலுமினிக்கோ, இல்லை வந்து டைட்டர், இல்லை வந்து ஏதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்லை வந்து சொசைட்டிக்கோ நான் எதாவது பண்ணுவேன், நானே ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவேன், இல்லை இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாம் பண்ணுங்கள். அப்படி வந்து கேட்டு எல்லாத்திட்ட போனீங்க. இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி இருங்க. ரெண்டு ஒரு டிப்பிக்கலாக இருக்காதீங்கப்பா. ரொம்ப வந்து இந்த அற்ப சுகத்துக்கு அடிமையெல்லாம் சுற்றிட்டு இருக்காதீங்க. இப்போ எதுக்கு வந்து இப்போ நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, இல்லையா? நம்ம வீக்னஸ்ங்கிறது எப்போவுமே சொல்கிறதும் லிமிட்டட் பீப்புளோட தான் இருக்கணும். போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இன்னையா எல்லா பிள்ளைகிட்டமும் அப்படி இருப்பாங்க யாராவது போய். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த மென் வந்து கடவுளோட ஒரு யூனிக் கிரியேச்சரில் விமன் மாதிரி ரெண்டுமே வந்து ஆண் பெண்ணுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உயிரினம். நம்ம அதில் போய் எல்லாமே இந்த அற்ப சுகம், இந்த செக்ஸுக்காக அடிக்ட் ஆகி வந்துருக்கிறது தான். அதில் ஒன்றுமே இல்லைங்கிறதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் தெரியுமில்ல. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள், அது இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது எல்லாத்துக்கும் நடக்குமே. யாருக்கு அது நடக்காமல் போயிடுச்சு? சொசைட்டியே ஒரு டிஃபைன் பண்ணி தானே வச்சுருக்கிறாங்க. இந்த வயசில் கல்யாணம், இந்த வயசில் புள்ள பெற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமில்ல. அப்புறம் என்ன ஒரு பொம்பளை கிட்ட போய் வேறு என்ன பெருசாக நம்ம போய் திரும்ப போய் எல்லாத்துக்கிட்டும் போய் என்ன எல்லாமே ஒன்று தானே, இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதுக்காகலாம் அவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாதிங்க. பொண்ணுங்களை வந்து உயர்வாக பார்க்கணும்ப்பா. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்கள அதுக்கு மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல. அவங்கள வந்து நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, கேர் அப்படி தான் இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை
எப்படின்னா அந்த பாடியை வச்சு அவங்க வந்து ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இப்படிலாம் போடுங்க சொன்னான்னு போடுற அளவுக்கு டீசெண்டாக அப்படி கேட்டால் கூட அவங்க இன்னும் லூஸாக போட்டுட்டு அப்படி தான் போடுறாங்க. பட் அதை வச்சு இந்த ஒரு வக்கரத்தை வந்து தூண்டுறவங்க அப்படிலாம் நீங்கள் போகாதீங்கப்பா. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. உங்களை வந்து இந்த சொசைட்டியில் பார்த்தா சொல்லணும்ப்பா. அம்மா இல்லாமல் தாய் இல்லாத பையனை நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எப்போவுமே தாய் இல்லா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு வந்த பையன்னு சொல்லணும்ல. அந்த கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அந்த கஷ்டம் நிறைய பேர்த்துக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கணும்ல. நீங்கள் அப்படி வாங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு உருப்படியான ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தான்ப்பா, சரி நான் என்னெல்லாம் பண்ணிட்டேன் தெரியுமா என் வாழ்க்கையில், அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து வேறு மாதிரி நீங்கள் எப்போ இருந்துடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாது. என்றைக்குமே நம்பிக்கை விட்டுறாதீங்க. கஷ்டப்படுறவங்களாம் ஜெயிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? இந்த சொசைட்டி வந்து எவ்வளோ ஒரு வித்தியாசத்தில் நம்ம எல்லாத்தையும் படைச்சிருந்தா கூட கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஜெயிப்பாங்க டிஎஸ். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம், டவுட்டெல்லாம் வேண்டாம். சரியா? முன்னுக்கு வந்துடுவாங்க. நம்மளாம் அப்படி தான் வந்திருக்கிறோம். ஸோ எல்லோரும் வந்துடுவாங்க, பயப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது மேரேஜ். மேரேஜில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்களா, கஷ்டப்படுற பிள்ளை கட்டிக்கலாமே. நீங்கள் வந்து அதே ஃப்ளேவரில் வந்து கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும்ப்பா. நீங்கள் வந்து கஷ்டமே தெரியும். நான் நிறைய நேரம் யோசித்தேன். என் ஒய்ஃபெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளை கட்டியிருந்துருக்கணும் அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. அன்றைக்கி சாம் இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் சுமாராக இருக்கிறேன். அன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பேன் பார்க்குறக்குள்ள. எல்லோரும் சின்ன வயசில் நல்லா இருப்போம்லப்பா. அப்போ சாம் இருந்தது, பெரிய பயங்கர பில்டு, ஆள் கொஞ்சம் நல்லா தான் இருந்தா. அப்போ அதெல்லாம் வச்சுருந்தோம்னா அது நிறைய பேர் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் நம்மளுக்கு வந்து என்னமோ நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்க தான் வேணும், நம்மளை ரொம்ப நேசிச்சவங்க வேணும் அப்படிங்கிற லைஃபுக்கு வந்துட்டோம். பட் இப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு. நான் நல்லா தான் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறது அப்படி தான். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்தால் நீங்கள் ஏன் டிஎஸ் போய் பெரிய இடத்துக்குலாம் போய் நிறையா டவுரி வேணும், நிறையா பணக்காரங்க வேணும், அப்படிலாம் போய் பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டணும் அப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் இன்னொரு கஷ்டப்படுற பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமல்ல, இல்லையா? என் ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃபுக்கு நல்ல படிப்பு கூட இல்லை. அப்படிலாம் 500 தான் சம்பாரிச்சு அப்படி அந்த வேலையும் போயிடுச்சு கல்யாணம் பண்ணும்போது. கல்யாணம் பண்ண வேலையை விட்டு தூக்கி அதை இன்னொரு பொண்ணு வாங்கிடுச்சு இப்போ இந்த வேலையை. அது வந்து அது வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தா அப்படி. அவங்களும் அந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணாங்க வேலை பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங்கில் இவங்களும் போயிட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். இது ப்ரைவேட் ஸ்கூல் இருந்துச்சு. தெரியல, அதுக்கப்புறம் அவங்க பெருசாக பேசியே நான் பார்த்ததில்ல. எப்படின்னா இப்போ வந்து நம்மளாக இருந்தால் போய் அந்த வேலைக்கு போக மாட்டோம்ல. 1 மாதம் தான் லீவ் போட்டிருந்தா அப்படி. இந்த சொசைட்டி எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்துக்குவேன். ஏன்னா எளியவன் அவனை எல்லாம் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவன் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்மளுக்கு இருந்தது வந்து எம்சிஏ 3rd இயர் படிக்கணும், கல்யாணம் பண்ணுறோம், ஒரு 500 சம்பளம் வருது ஒய்ஃபு அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அதை எதிர்பார்க்கல. வேலைக்கு போகிறேன்னு சொன்ன அப்படி போயிட்டு இருந்தான். வேணாம்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே. போகிறேன்னு சண்டை கட்டி அதை போயிட்டு இருந்தா அப்படி. அப்புறம் கல்யாணம் வரும்போது அந்த 500 வேலையும் போயிடுச்சு. இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்டே வந்து அதை போய் கேட்டு வாங்கிட்டா அப்படி. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃப் ஊருக்கு வந்துட்டு போயில இது வரைக்கும் அவங்கள மீட் பண்ணியோ பேசியோ பெருசாக டச்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி அது மனசில் இருக்குமோ எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி தெரியல. பட் மேபி அவங்களுக்கு அது மனசில் இருக்கலாமல்ல. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்தில் கல்யாணம் பண்ணுறது. இன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அவங்க வந்து அந்த வேலையை அவங்கள வந்து நான் குறையா சொல்லலை, இது நடந்தது சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த வேலையே கிடைக்காட்டி கூட அவங்க வேற ஒரு வேலையை வாங்கிட்டு அதில் ஒன்றும் அவங்க செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப பிஎட் படித்து அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் என்னன்னா அந்த ஒரு 500 வேலையை எனக்கு எடுத்துருக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அந்த வேலை பெருசாக தான் இருந்திருக்கும். நம்மளால் இந்த வேலை கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்போ கூட வந்து பார்க்குறான்னு அவங்க வீட்டுக்காரர் யார்? என் ஒய்ஃபோட வீட்டுக்காரர் யார்? நான் தான். என்ன பண்ணுறாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்னு. அப்போ இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான். இந்த சொசைட்டியில் உருப்படுமான்னு நீங்கள் யோசிச்சிங்களா டிஎஸ்? நான் சொன்னால் மட்டும் கோவப்படுறேன்னு சொல்கிறீங்கள. யாருக்கு டிஎஸ் இந்த ஹெல்ப் தேவைப்படும்? இந்த உதவி யாருக்கு வேணும்? பாவம் கஷ்டப்படுறாங்க. தாயில்லா பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், காலேஜ் போயிட்டுருக்கிறான், பணம் இருக்காது. இந்த பிள்ளைக்கு இந்த வேலை இருந்ததுன்னா ஏதோ கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் வேறு வேலையை பாருங்கம்மான்னு அந்த கரஸ்பாண்டண்ட்டை அவங்கள சொல்ல மாட்டாங்க. எங்கேயுமே பணம் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் இது இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு எங்கேயுமே நீ நியாயமாக இருந்தால் கூட கிடைக்காது. என் ஒய்ஃபு தான் ஃபஸ்ட்டு போனாங்க, என் ஒய்ஃபு தான் அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஜாப் இருந்தது. அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருக்கக்கூடாது, ஆனால் தூக்குனாங்கல்ல, தூக்கி இன்னொருத்தர் கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் பக்கம் நடக்கும். சரியா? இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவங்க கிட்ட போகாதீங்க. சரிங்களா டிஎஸ்? நான் லவ் பண்ணுற பிள்ளை கூட யாரும் கிட்ட போக மாட்டாங்க. பசங்க அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்குவேன் பசங்க கிட்டவெல்லாம். பட் இங்கே இன்றைக்கி எத்தனை பேர் அப்படிலாம் இருக்கிறோம்?
அதுலேயும் வந்து மெயினாக வந்து நிறைய பசங்க பிள்ளை பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ டிப்ரெஷனு அதுலாம் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கும்போது ஒரு சில பிள்ளை பசங்க கனெக்ட் பண்ணாங்கப்பா. அவங்க ஒய்ஃப் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்களாட்டிருக்குது. அவங்களோட இவங்க ஃப்ரெண்ட்ஸே போய் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தப்பு தப்பாக சொன்னாப்படி. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பாவம். நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டிங்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணும். சரியா? நீங்கள் முடிஞ்சால் சேர்த்தி வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் எப்பவும் பண்ணாதீங்க டியர்ஸ். பாவம் அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி நல்ல ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா? ஸோ அதை பண்ணாதீங்க. இப்போ நானும் இன்னொரு கஷ்டப்படுறோன்னு வந்து ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கு பண்ணுங்க. சரியா? எனக்கு பண்ண வேண்டாம். அதே மாதிரி என் பசங்களுக்கு வந்து அவங்க இல்லை இப்போ சொல்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க டியர்ஸ். நான் இல்லாதப்போ அவங்க போயிட்டாங்க இப்போ இல்லை. அவங்க கஷ்டப்படலைன்னா ஹெல்ப் பண்ணாதீங்க. அவங்களே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும். அவங்களுக்கு எல்லா உதவி எல்லாமே சௌகரியம் இருந்தால் அவங்களே பண்ணட்டும். நீங்கள் உதவி பண்ண வேண்டாம். சரிங்களா? கேஆர் பையன்னு கூட உதவி பண்ணாதீங்க டியர்ஸ். பட் எங்கேயாவது மனிதாபிமானத்துக்கு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இவங்க அப்பா வந்து இவ்வளோ வேலை பண்ணார் விஜயகாந்த் மாதிரி இத்தனை கொடுத்தாரு, இத்தனை வேலையெல்லாம் பண்ணார். விஜயகாந்தாவது வேலை பார்க்கல மற்றவங்களுக்கு, கடைசியில் அந்த பொறுப்புக்கு வந்து பார்த்தார். நம்ம தான் சின்ன வயசுல அந்த வேலையும் பார்த்துருக்குறோமே. இத்தனை வேலை இந்த சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கிறாரு, இத்தனை பேர்த்த சம்பாரிச்சிருக்காரு, இத்தனை வேலை பண்ணிக்கிறாரு, இவ்வளோ காசு கொடுத்துருக்காருன்னு வரும்போது அப்போ ரொம்ப உண்மையிலுமே கஷ்டப்பட்டாங்கன்னா பார்த்துக்குங்க. நான் இல்லாதப்போ கூட நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களையெல்லாம் நம்பி தானே நம்மளாம் இருப்போம். இத்தனை வேலையை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களையெல்லாம் நம்பி தான் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே உங்கள் மேலே தான் வந்திருக்கும் முடியும். உங்களால் தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம். மறுபடியும் வெயில் வருது. ஸோ அவ்வளோதான். வேறெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்பிக்கை வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை விடாமல் இருங்க. அவ்வளோதான். நம்பிக்கை விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம எல்லாமே பெரிய இடத்துக்கு போயிடுவோம். சரிங்களா? நம்பிக்கை விட்றாதீங்க. நல்லபடியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு சிலது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறத யோசிச்சு சொல்கிறது தான். இதை அவங்க இது பார்த்தா ஃபீல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. பட் அவங்க பண்ணுனது தான் சொல்கிறேன். இப்போ அதான் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றா தான் படித்தாங்க. காலேஜெல்லாம் ஸ்கூல் ஒன்றா படித்தாங்க, காலேஜ் ஒன்றா படித்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இப்படி பண்ணினதுனால இப்போ இத்தனை தடவை 5 தடவை 6 தடவை இந்தியா வந்துட்ட போகிற தடவை கூட பார்க்கல. அவங்களெல்லாம் போய் பார்த்ததில்லை, பேசினதில்லை. அது மனசில் இருக்குமில்ல. அதை டிப்பிக்கல். இப்போ நானாக இருந்தால் போயிருப்பேன், வாடா டே இதெல்லாம் நீ பண்ணிட்ட பரவாயில்ல வாடான்னு கூப்பிட்டு இருந்திருப்பேன். பட் என்னமோ அவங்களுக்கு வந்து அந்த வழியெல்லாம் இன்னும் இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம முடியாதப்போ நம்ம வேலையை போய் வாங்கிட்டா அப்படின்லாம் இருக்க மாட்டேங்குது. தெரியுமில்ல, இப்போ நம்ம லீவ் போட்டிருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அப்புறம் அங்கே போய் சொல்லி நம்ம 1 மாதம் லீவு தானே போட்டோம். அது நான் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் 1 மாதம் லீவு கூட போடக்கூடாதா கல்யாணத்துக்கு? ஸோ அப்படிலாம் இருந்திருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும். அதை தான் சொல்ல வர்றேன். வேற எல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப போய் உங்களையெல்லாம் ரொம்ப இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் நான் எதுவும் கேட்கல டியர்ஸ். நம்ம வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கட்டும். சரிங்களா? வந்தாச்சு, வந்து இறங்கியாச்சு. காலையில் நேரமே போனோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டாண்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. எவ்வளோ நாள் கையில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஏணி வச்சு அது மேலே அட்டைப்பட்டி வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் அவங்க டே டைமில். எனக்கு இது எப்படி காட்டுறதுன்னு தெரியல. பட் பார்த்துக்கிங்க, தான் நம்ம கம்யூனிட்டி. சரிங்களா? இப்படி தான் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா பூரா இந்த கிறிஸ்மஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பூரா வந்து லைட்டு போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும். நம்மளும் இதில் தான் நம்ம எதுவும் பண்ணிக்கல. இது எப்பவும் பண்ணுறதுல நேரம் இல்லை, அதெல்லாம் டைம். ஸோ ரொம்ப சென்சிட்டிவானதெல்லாம் டச் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அதை பார்த்தாலே தெரியணும். சரியா? அதெல்லாம் வந்து எத்தனை பண்ணுவாங்க தெரியுமா? அப்புறம் வந்து மெயினாக வந்து அவங்களோட இருக்கிற பீப்புளை பிரிக்காதீங்க. இப்போ நம்ம வேலை செய்கிறோம்ல, அது ரொம்ப சென்சிட்டிவானது எனக்கு. ஏன்னா வேலை செய்கிறதுக்கு டெய்லி ஒருத்தர் வந்து அது ரொம்ப கஷ்டம். டெய்லி ஒரு பொண்ணும் பையனும் வந்து வேலை செய்கிறதில்ல. அவங்கள வந்து பிரிப்பாங்கப்பா. அவனுக்கெல்லாம் தெரியாது. அந்த பசங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. சோறுன்னா என்னென்னு, பசின்னு என்னென்னு தெரியாது, பட்னின்னு என்னென்னு தெரியாது, அப்பா எல்லாம் வளர்றது என்னென்னு தெரியாது, அம்மா எல்லாம் வளர்றது என்னன்னு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப நார்மலாக எல்லாமே இருந்து நல்லா கிடச்சி வளர்ந்தது தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணுமில்ல. அதுக்கெல்லாம் பண்ணாது. அது தப்பு மட்டும்தான் பண்ணும். சரியா? அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாமில்ல. நம்மளை பார்த்து அவங்க திருந்தட்டும், அவங்க மாறி வரட்டும், அவங்க ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறட்டும். சரியா? யாரையும் போய் பழி வாங்குறது. ரெண்டாவது அதை பண்ணிடாதீங்க எங்கேயாவது. நம்ம ஆஃபீஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்னது பண்ணிட்டீங்கன்னா பழி வாங்குவாங்க. ஒரு சின்னது ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்து சான்ஸ் வரும்போது பழி வாங்குவாங்க. இல்லை பாலிட்டிக்ஸுமாங்க, அதை நிறைய பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. ஓகே? நீங்கள் எப்போவுமே தங்கமாக தான் இருக்கணும். கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு அது தெரியும். மன்னிச்சிடலாம். மனுஷங்க தானே. நம்ம மனுஷங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம இந்த சொசைட்டியில் வேலை செய்கிறோம். இப்போ நான் வந்து
ஏன் ஒருத்தரை பற்றி பழி வாங்க வேணான்னு சொல்லுவேன். எதையுமே இப்போ யார் என்ன தப்பு பண்ணிட்டு போனாலும் வாங்கன்னு சேர்த்திக்கிறதுக்குலாம் காரணம் என்னென்னா, மனசில் அப்படி இல்லை, அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இல்லை, அந்த வெறுப்பெல்லாம் அவங்க மேலே இல்லை. அவங்க இப்போ இந்த பொண்ணு கூட இப்படி இந்த மாதிரி வேலையை வாங்கிருச்சுன்னு சொல்லி வருத்தம் தான் இருக்குது, கவலை தான் இருந்துச்சு. அப்போ ரொம்ப வலியாக இருந்துக்கு ஒய்ஃப்க்கெல்லாம். பட் அவங்க போய் கேட்டு வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்கப்பா. அதெல்லாம் நான் அது வந்து நான் பாவமாக பார்ப்பேன், அதை பண்ண மாட்டேன். என்னை விட கஷ்டப்படுற இடத்துலலாம் வந்து அப்படிலாம் போய் எப்பவும் பண்ணினதில்லை, எந்த காலத்துலேயும் பண்ண மாட்டேன். அது மனிதாபிமானம் கிடையாது, நம்ம அப்படி நடந்துக்கூடாது. அப்படி நிறைய பேர் நடந்துக்கிறாங்க வாழ்க்கையில், அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குளிராக இருக்குது, நான் உள்ளே போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொரு பார்ட் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு நம்ம அப்படி பேசுகிறேன் டிஎஸ். ஏன்னா இப்போ ரொம்ப குளிர், இங்கே வெளியே நிற்க முடியாது. உள்ளே போனால் அந்த பசங்க குழந்தைக்கு இது ஃபீல் பண்ணிடுமோன்ருக்கு, என்னடா இவர் இத்தனை கஷ்டப்பட்டார், குழந்தைங்க முன்னாடி எல்லாம் பேசக்கூடாதுல்ல, ஹவ் ஹார்ட் இஸ் மென்ஸ் லைஃப் வித்தவுட் க்ரோயிங் அப் வித் மாம் அப்படிங்கிறது. ஒரு சிலது நான் சொல்லிக்கிறேன், சொல்லலின்னு சொல்லலை. பட் நம்ம அதை பூரா வந்து நம்ம அதை அவங்க முன்னாடி, குழந்தைங்க முன்னாடி வேண்டாம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், சரியா? ஃபீல் பண்ணுவாங்கள்ல நம்ம அப்போ அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டார் அப்படின்ட்டு. சரி அடியஸ், நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க, மறுபடி கேட்சப் பண்ணுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.